சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் ஆக்டிங்லாம் ப்ரோ மாசா இருந்துச்சு ப்ரோ. அந்த காலத்தில் மக்களோட வாழ்வியல் எப்படி இருந்ததுன்ட்டு அதை பார்க்க போகிறோம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் புதுசாக ஒன்றும் தியேட்ரிக்கல் இதுன்னு புதுசாக ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளார வரக்கூடாது. அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த வாழ்க்கையை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வரணும். அது ஒன்று தான். ரஞ்சித் ஸ்டோரினாலே ஒரு விதமான ஒரு கதை இருக்கும். இந்த படத்தில் எப்படி கரெக்டாக பயங்கரமான கதை இருக்குது. பார்க்குறவங்க அதை புரிஞ்சுட்டு பார்த்தா நல்லது. நல்லா இருக்கு. ஒன்றும் பெருசாக கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணல. நல்லா இருக்கு. ஆனால் ஒரு வாட்டி பார்க்கலாம். விக்ரமோட ஆக்டிங் இதெல்லாம் எப்படி கொண்டு போயிருக்கு? சூப்பராக இருக்குது. விக்ரமோட ஆக்டிங் தான் படம் ஃபுல்லாக விக்ரம் தான். நல்லா இருக்கு. ஒரு வாட்டி ஜிவியோட மியூசிக் பிஜிஎம்லாம் எடுத்திருக்காங்க. பட்டாசா இருக்கு. ஜிவியோட பிஜிஎம் சூப்பராக. ரஞ்சித்தோட ஸ்டோரி இதெல்லாம் எல்லாமே கலந்து ஒரு காம்போவை கொடுக்கா. ஆக்சுவலாக வந்து ரஞ்சித் அவங்க சமூகத்தை சார்ந்து நிறைய படத்தில் பேசிகிட்டே இருக்காரு. இந்த படத்துலையும் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ படம் முழுக்க ரஞ்சித்தோட டைரக்ஷன் நல்லா இருக்கு. விக்ரமோட ஆக்டிங் சூப்பர். சாவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்கே வாழ்க்கை. அதாவது வந்து எல்லாருமே வந்து தேவைதா, உங்களுக்கு நாங்கள் கொத்தடிமையாக தான் வேலை செய்கிறோம். ஆனால் வந்து பார்த்தோன்னா அது கஷ்டப்பட்டு தோண்டி எடுக்கிறது நாங்கள். ஆனால் வந்து எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குற சீன்லாம் சத்தியமாக செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது ப்ரோ. உண்மையாலுமே அதை பார்த்து வந்து அப்போ கூஸ் பம்ப்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எவாலுவேட் ஆகிட்டே இருந்தது. பாரஞ்சித் சார் படம்னாலே மெயினாக டைலாக் வரும். ஆனால் இதில் பாரஞ்சித் சாரோடைய அந்த டச் ரொம்ப கம்மி தான். இது பாலா சார் படம் பண்ண மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்னா சொல்ல போகணுன்னா. அந்த எருவு மாட்டெல்லாம் லைவாக கொள்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கறி எடுத்து சாப்பிடுவார். அவருக்கு நிறையா இன்டர்வியூலாம் பேசியிருக்காரு, எருமாட்டு கறி சாப்பிட்றதுல என்ன இது அப்படின்னு. ஆனால் இதில் அந்த கறி எடுத்து சாப்பிடுவாங்க. அதை நியாயமும் படுத்துவாங்க. அது எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகும் தெரியல. பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஸ்டோரி எப்படி கொண்டு போயிருக்காங்க? அந்த காலத்தில் புத்தரோட ஸ்டார்டிங்லேருந்து கதை போயிட்டு இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குது. ஜிவி மியூசிக் போட்டிருக்காரு. ஜிவி தான் ஃபர்ஸ்ட்டு. பயங்கரமாக இருக்குது. ஜிவி விக்ரமோட ஜிவி மியூசிக் சூப்பராக இருக்குது. பிஜிஎம்லாம் செம்மையாக பயங்கரமாக இருக்குது. படத்தில் லேக் ஏதாவது இருக்கு? ஒன்றுமே லேகா படத்தை நீங்கள் கண்ணை சிமட்ட முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சிமட்டவே முடியாது. படம் ஃபுல்லாக எங்கேஜிங்காக தான் இருக்குது. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. மாசா சாங்லாம் எப்படி கொண்டு போய்? சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. வசனமாக எதுன்னு சரியாக புரியல. ஓகே. கதை வந்து எதையோ சொன்ன மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே மிஸ்டேக்கு. படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமும் ஜிவி பிரகாஷ் மியூசிக் தான் சூப்பராக இருக்குது. படம் சுமார் வேற லெவலில் இருக்குது. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு படம் நல்லா ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. ஸ்டோரி ஆக்டிங் நல்லா இருந்தது. கதை நல்லா இருந்துச்சு. ஒரிஜினல் கதை தான். இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ஜிவி கொடுத்திருக்காரு. சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு பிஜிஎம் வருது. அதுதான் வேற லெவலில் இருக்குது. கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் ஃபுல்லாக சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். படத்தில் காமெடி லேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? காமெடி எதுவும் இல்லை. அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஒரு நல்லா ஃபுல்லாக ஆக்ஷன் மூவியாக நல்லா இருக்கா. இன்ட்ரெஸ்டாக நல்லா ஒரிஜினல் கதையாக நல்லா சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்கும். என்ன ஸ்டோரி ப்ரோ? ஆக்சுவலாக என்ன கதை கொண்டு போயிருக்காங்க ப்ரோ? கோல்டு பற்றி தான் ப்ரோ. அவங்க அந்த ஃபுல்லாக ஏசியன் காலத்துலேருந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சூப்பர். நீங்கள் அதை படம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாரும் கரெக்டாக புரியுதா ப்ரோ? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி போச்சு ப்ரோ. ஆனால் கிளைமேக்ஸ் ஒரு இதில் எல்லாருமே ஃபுல்லாக புரிய வச்சுட்டாங்க படம். நீங்கள் அதில் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியுது படம். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருந்தாரு ப்ரோ. மூவி ஸ்டோரி எப்படி சொல்லிட்டு? ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. ஜிவி சூப்பராக பண்ணியிருக்காரு. கரெக்டாக இருக்கு. கொண்டு போயிருக்காங்க. லேக் ஏதாவது இருக்கா? லாக்ல எதுவுமே இல்லை. பர்ஃபெக்டாக போகுது. என் தலைமை மாஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர். ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கு. எப்படி கான்செப்ட் எப்படி கொண்டு போயிருக்காங்க? கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக போகுது. செகண்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்சிருது. நல்லா இருக்கு. பழங்காலத்துக்கு அது மாதிரி. நீங்கள் லேக் ஏதாவது இருக்கா? இல்லை போர் அடிக்காமல் பார்க்கலாம். இல்லை போர்லாம் இல்லை. நல்லா இருக்கு. காமெடிலாம் இல்லை. வெறும் சீரியஸாக தான் போகுது. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டாக போகுது. ப்ரோ படம் எப்படி போகுது? வேற லெவல் ப்ரோ. எப்படி ப்ரோ இன்ட்ரெஸ்டாக போகுது? இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. ஒரு அளவு த்ரில்லிங்காக தான் இருக்குது. எப்படி போகுது? பயங்கரமாக தலைவா. சூப்பர். விக்ரம் நடிப்பு சூப்பர். ரஞ்சித் தயாரிப்பு சூப்பர். எப்படி ப்ரோ இருந்துச்சு? செம்ம படம். விக்ரம் ஆக்டிங்ல எப்படி கொண்டு போயிருக்காங்க? பேச கூட போய் படத்தை பாருங்க போக முதல்ல. சியான் விக்ரம் செதுக்கிட்டாப்ல. சூப்பர். ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு.